ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுவையான சத்தான கொத்தவரங்காய் போட்டு பொரியல் பார்க்க போறோம். இது வந்து ஒரு 100-150 கிராம் கொத்தவரங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இது லேசாக கசப்பு டேஸ்ட் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இது வந்து கேஸ்ன்னு சொல்லி, ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் லேசா, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய். இது வாயுன்றதுனால கொஞ்சோண்டு பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் வச்சிருக்கோம். பேன் காஞ்சிருச்சு. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு டிஷ்ஷுக்கு கொஞ்சம் வெள்ளை உளுந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், ஏன்னா இது கேஸ்னால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சம் வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுரும். ஒன்றா போட்டு எல்லாத்தையும் நல்லா இப்போ வணக்க போகிறோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வேக வச்ச இந்த கொத்தவரங்காயை அதோட சேர்த்துடுறோம். கொத்தவரங்காய் இந்த நரம்புகள்லாம் பலம் சேர்க்கறதுக்கு ரொம்ப நல்லது. சில பேருக்கு வாய் வந்து அங்கங்கே பிடிச்சி சுருண்டுக்கிறோம். அவங்களாம் இந்த கொத்தவரங்காயை பச்சையாகவும் சாப்பிடலாம், ஒரு 2-3 மென்று சாப்பிடலாம். இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு கூடிய விரைவில் இந்த நரம்பு குழலாம் சீக்கிரமாக சரியாகி வந்துடும். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம் அதை. ஏன்னா ஏற்கனவே கொத்தவரங்காய் வெந்ததுனால நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது லேசாக சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பரட்டலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம். கொத்தவரங்காய் நல்லா வெந்து இதோட எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு சில்லு அளவு தேங்காய் திருவி வச்சிருக்கோம். அதை இது உள்ளார சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சுவையான சத்தான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்காக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.